தேசத்தில் நடமாடும் ஆவிகளை பூட்டணும். எதை பூட்டணும்? தேசத்தில் நடமாடும் ஆவிகளை பூட்டணும். சாத்தானை எல்லாரும் கவனிங்க. சாத்தானை சேவிக்கிற மனிதர்களை பற்றி ஒரு புஸ்தகத்தை நான் வாசிச்சேன். சாத்தானை சேவிக்கிற மனிதர்களை பற்றி ஒரு புஸ்தகம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அவங்க ஒரு வண்டிக்குள்ள 4-5 பேர் உட்காருவாங்களாம். ஒரு வண்டிக்குள்ள 4-5 பேர் உட்கார்ந்து ஒரு பிரத்யேகமான இடத்தை சுற்றுவாங்களாம். இப்போ இந்த இடம் ஒன்று வைங்க, இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்தை சுற்றிச்சுன்னு வைங்க. அந்த வண்டிக்குள்ள உட்கார்ந்து பேசி பேசி அந்த இடத்தை சுற்றுவாங்களாம். என்ன உதாரணத்துக்கு என்ன பேசுறாங்க? இந்த இடத்துல தற்கொலை ஆவியை நாங்கள் அவிழ்த்து விடுகிறோம். அடுத்து 1 மாசம் இவங்க சுற்றினாங்க இல்லையா எல்லை, அந்த எல்லைக்குள்ள நடக்கிறது ஏகப்பட்ட தற்கொலையா இருக்கும். அடுத்து இன்னொரு ஊர்ல போய் சுற்றுவாங்களாம். சுற்றி இவங்க வேசித்தன ஆவி அவிழ்த்து விடுவாங்களாம். ஊழியர்களை விழுந்து போக பண்ணுகிற ஆவி அவிழ்த்து விடுவாங்களாம். அவமானப்படுத்துகிற ஆவி அவிழ்த்து விடுவாங்களாம். வாலிபர்கள் மதுபானம் பண்ண வேண்டிய ஆவி அவிழ்த்து விடுவாங்களாம். அந்த ஆவி அந்த ஊரை என்ன செய்யும்? நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஆண்டவரே ராத்திரில அந்த அடியாளுக்கு நல்ல தரிசனத்தை தாரும், நீர் எல்லாம் அறிகிறீர், மாத்தனிதா மறையுன்னு. நம்ம 3ஆம் வானத்துல இருக்கும். 3ஆம் வானம் ஐ மீன் பரலோகம் இல்ல, நித்திரையின் உச்சகட்டத்தையாக நான் எய்ம் பண்ணது. நாம 3ஆம் வானத்தில் இருக்கும்போ அவன் தேசத்தை கட்டுறான். நமக்கு தெரியல அடுத்த நாள் மொத்தம் தேசத்துல கலவரம். நமக்கு தெரியல அடுத்த நாள் மொத்த கெட்ட வார்த்தைகள். நமக்கு தெரியல அடுத்த நாள் மொத்தம் மதுபானம். அவன் ஆவிகளை அவிழ்த்து விடுறான். இந்த ஆவிகளை யார் கட்ட முடியும்? யார் கட்ட முடியும்னு நான் கேட்கிறேன். உத்தரவாதிகள் நாம இல்லையா? திறவுகோல நம்ம கையில இல்லையா தந்திருக்கிறாரு. தேசத்துல நடமாடும் ஆவிகளை நீ பூட்டணும். நீ பூட்டணும். வாயை திறந்து சொல்லி சொல்லி பூட்டுங்க. வாயை திறந்து சொல்லி சொல்லி பூட்டுங்க. எங்க தேச